இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜொஹூர் நிர்வாகத்தில் மாமன்னர் மற்றும் துங்கு மகோதா இஸ்மாயிலின் ஆலோசனை தமக்கு வழிகாட்டி. கடந்த 4 ஆண்டுகளாக மாநில நிர்வாகத்தை வழிநடத்துவதில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் ஜொஹூரின் தற்காலிக சுல்தான் துங்கு மகோதா இஸ்மாயில் ஆகியோரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் ஜொஹூர் மந்திரி புசார் டத்தோ வான் ஹாஃபிஸ் காசிக்கு எப்போதும் முக்கிய வழிகாட்டியாக இருந்து வருகிறது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நியமிக்கப்பட்டதிலிருந்து மாநில நிர்வாக தலைவராக தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் துங்கு மகோதா இஸ்மாயிலின் வழிகாட்டுதல் மற்றும் அனுபவங்கள் திசை காட்டியாக இருப்பதாக 47 வயதான வான் ஹாஃபிஸ் கூறினார். டத்தோ, நீங்கள் ஒரு தலைவராகும் போது உங்களை புல்லை விட சற்று தாழ்வாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆணவம் கொள்ளாதீர்கள், கர்வம் கொள்ளாதீர்கள். மக்களுக்கு சேவை செய்கிறீர்கள் என்பதற்காக ஆணவம் கொள்ளாதீர்கள். எனவே அந்த நடத்தை மிகவும் முக்கியமானது என்ற மாமன்னரின் அறிவுரையை அவர் நினைவு கூர்ந்தார். மாமன்னரின் அந்த அறிவுரை எப்போதும் தனது நினைவில் பதிந்துள்ளதாகவும் மாநில அரசாங்கத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் பணிவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக நிலைக்கான நினைவூட்டலாகவும் அந்த வார்த்தைகள் செயல்பட்டதாகவும் வான் ஹாஃபிஸ் விவரித்தார். புதிய எதிர்க்கட்சி தலைவரை இம்மாத இறுதிக்குள் அறிவிக்க பெரிகத்தான் நேஷனல் முடிவு. எதிர்க்கட்சி கூட்டணியான பெரிகத்தான் நேஷனல் நாடாளுமன்றத்தின் புதிய எதிர்க்கட்சி தலைவரை இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கும். நேற்று சிராசில் உள்ள கெரகான் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற பெரிகத்தான் உச்சமன்ற கூட்டத்தில் அதற்கு இணக்கம் காணப்பட்டதாக அதன் புதிய தலைவர் நதுஸ்ரீ அகமது சம்சுரி மொக்தார் கூறினார். ஏற்கனவே பேசியபடி எதிர்க்கட்சி தலைவர் பாஸ் கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருப்பார் என்றும் அவர் சொன்னார். நடப்பு எதிர்க்கட்சி தலைவராக உள்ள டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் பெர்ஜத் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டதை அடுத்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் மாற்றம் நிகழ்கிறது. துணைத் தலைவராக தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினோடு டத்தோ டாம்னிக் லாவ், புனிதன் மற்றும் துவான் ஹாஜி இப்ராஹிம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவ்வேளையில் PN தலைவர் பதவியிலிருந்து தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் ஜனவரி 1ஆம் தேதி விலகிய அதே நாளில் அதன் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகிய டத்துஸ்ரீ அஸ்மின் அலிக்கு பதிலாக பாஸ் கட்சியின் டத்துஸ்ரீ தக்யுடின் ஹசான் நியமிக்கப்பட்டுள்ளார். PN தகவல் பிரிவு தலைவராக பாஸ் கட்சியின் தான் ஸ்ரீ அன்வார் முசாவும், தேர்தல் இயக்குநராக பெர்ஜத் உதவி தலைவர் ராட்சி ஜிரினும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுநாள் வரை தேர்தல் இயக்குநராக இருந்த கெடா மந்திரி பெசார் டத்துஸ்ரீ சனுசி முகமது நூர் பெரிகத்தானின் புதிய பொருளாளராக நியமனம் பெற்றுள்ளார். நாடெங்கும் உள்ள B40 பிரிவினருக்கு 16,500 உணவுப் பொட்டலங்கள் விநியோகம். டத்துஸ்ரீ ரமணன், தற்போதைய பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக நாடு முழுவதும் உள்ள B40 பிரிவினருக்கு 16,500 உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்படுவதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ R ரமணன் தெரிவித்துள்ளார். மனிதவள அமைச்சின் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று கெப்போங்கில் நடைபெற்ற ஜியாரா மடானி நோன்பு பெருநாள் உணவுப் பொட்டலங்கள் வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த உணவுப் பொட்டலங்கள் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள கிராம தலைவர்கள், நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் மூலம் தகுதியானவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும். ஏனெனில் தங்கள் பகுதிகளில் உள்ள B40 பிரிவினர் யார் என்பது அவர்களுக்கு மட்டுமே துல்லியமாக தெரியும் என்று குறிப்பிட்டார். இந்த திட்டமானது சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்காசோ, மனிதவள மேம்பாட்டு கழகம் HRD கார்ப், டேலண்ட் கார்ப், திறன் மேம்பாட்டு நிதி நிறுவனம் மற்றும் தேசிய தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குற்ற செயல்களின் சவால்களை எதிர்கொள்ள ஊடகங்களின் பங்கு அவசியம். நாட்டில் சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கும் குற்ற செயல்களின் சவால்களை எதிர்கொள்ள அதிகார தரப்பினருக்கு உதவுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. குற்ற செயல்கள் நேற்று இலக்கவியல் வடிவத்திற்கு மாறி வருவதோடு அவை உள்ளூரையும் எல்லைகளையும் கடந்து வருகின்றன. மேலும் சிறிய அளவில் தொடங்கி திட்டமிட்ட குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதால் சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கும் ஊடகங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று புகித் அமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ M குமார் கூறினார். இந்த சூழலில் பொதுமக்களுக்கு தகவல்களை தெரிவிப்பதில் மட்டுமல்லாமல் பொதுமக்களின் கருத்தை வடிவமைப்பதிலும் அமலாக்க நிறுவனங்கள், குறிப்பாக குற்றப்புலனாய்வுத்துறை மீது பொதுமக்களின் நம்பிக்கையின் அளவை அதிகரிப்பதிலும் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றார் அவர். கோலாலம்பூர் புகிட் அமானில் குற்றப்புலனாய்வுத்துறை ஏற்பாடு செய்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் டத்தோ M குமார் அதனை தெரிவித்தார்.
குற்றவியல் தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது ஊடகம் கவனமாக இருப்பதோடு அது பொதுமக்களின் நலனுக்கும் விசாரணை செயல்முறைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். பள்ளி மற்றும் கல்விக் கழக அளவில் கூட்டுறவு இயக்கத்தை வணிக பள்ளிகளாக வலுப்படுத்த பரிந்துரை. பள்ளி மற்றும் கல்விக் கழக அளவில் கூட்டுறவு இயக்கத்தை தொடக்கக்கட்ட வணிக பள்ளிகளாக வலுப்படுத்த தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இந்த முயற்சி மாணவர்களிடையே தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வணிக உலகின் நுணுக்கங்களை மாணவர்கள் நடைமுறை ரீதியாக அறிந்து கொள்ளும் வகையில் இந்த முயற்சியை நனவாக்க அதன் அமைச்சர் ஸ்டீபன் சிம் சி கியோங் மலேசிய கூட்டுறவு ஆணையத்துடன் மேல் கலந்துரையாடலை நடத்தவிருக்கிறார். அவருக்கு ஒரு பங்கை வழங்க நான் கூட்டுறவு துறைக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் கூட்டுறவு நிறுவனங்கள் கோப்பைகளையும் பதக்கங்களையும் வழங்குகின்றன என்பது எனக்கு தெரியும். முடிந்தால் பள்ளியில் உள்ள கூட்டுறவு கழகங்கள் மாணவர்கள் கூட்டுறவு இயக்கத்தை அணுகுவதை ஊக்குவிக்க அவர்கள் ஒரு பங்கை வழங்க வேண்டும். ஏனெனில் கூட்டுறவு கழகங்கள் ஒரு வகையான வணிகமாகும் என்றார் அவர். நேற்று பினாங்கும் செப்ரங்பிறை பாலிடெக்னிக் கூட்டுறவு கழகத்தில் ஷாபி சுய சேகரிப்பு மைய கூட்டுறவு திட்ட தொடக்க விழாவிற்கு முந்தைய நிகழ்ச்சியில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். மலேசியாவின் எண்ணெய் விநியோகம் நிலையாக உள்ளது. பன்முகப்படுத்தப்பட்ட கச்சா எண்ணெய் மற்றும் தயாரிப்பு மூலங்கள் வழியும் பெங்கராங் ஒருங்கிணைந்த பெட்ரோலிய வளாகம் PIPCயில் ஆழ்கடல் சேமிப்பு மற்றும் முனைய கட்டமைப்பு ஆகியவற்றாலும் மலேசியாவின் எண்ணெய் விநியோகம் நிலையாக உள்ளதாக மலேசிய பெட்ரோலிய வளக்கழகம் MPRC தெரிவித்துள்ளது. அவசியம் ஏற்பட்டால் கொள்கை அளவிலான வழிமுறைகளையும் செயல்படுத்த முடியும் என்று அதன் தலைவரும் தலைமை செயல்முறை அதிகாரியுமான முகமது யாசிர் ஜாஃபர் கூறினார். இருப்பினும் மலேசியாவின் எண்ணெய் கையிருப்பு நிலையாக இருந்தாலும் பெரும்பாலான பொருளாதாரங்களைப் போலவே மலேசியாவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஏனெனில் மலேசியா இன்னும் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதை முகமது யாசிர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நீடித்து வரும் மோதல் மத்திய கிழக்கு கச்சா எண்ணெய் உற்பத்தியை 70 விழுக்காடு வரை குறைக்கக்கூடும் என்று எரிசக்தி ஆராய்ச்சி நிறுவனமான ரைஸ்டாட் எனர்ஜி தெரிவித்துள்ளது. நாட்டின் உணவு கையிருப்புகளை KPKM மறு ஆய்வு செய்யும். மேற்கு ஆசியாவில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்களை தொடர்ந்து வரும் மே மாதத்திற்கு பிறகு நாட்டின் உணவு கையிருப்புகளை விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு KPKM மறு ஆய்வு செய்யும். தற்போது அரிசி, கோழி மற்றும் காய்கறிகள் போன்ற அடிப்படை உணவுப் பொருட்கள் மே மாதம் வரை போதுமானதாக இருப்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று KPKM அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். மே மாதம் வரை அவ்வப்போது கையிருப்பின் அண்மைய நிலவரங்களை நாங்கள் கண்காணிப்போம். முடிந்தால் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புகிறோம் என்றார் அவர். நேற்று ஸ்லாங்கோ ஷா அலாமல் கோத்தராஜா மண்டல பகுதியில் நடைபெற்ற மடானி விவசாய விற்பனை திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் அவ்வாறு கூறினார். இதனிடையே மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையினால் சந்தை விலைகளை பாதிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளதால் நாட்டின் உணவு கையிருப்பில் கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்க அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று சாபு கூறினார். ஒன் ஹாஃபிஸின் 4 ஆண்டு நிர்வாகத்தில் ஜொஹூர் மாநிலத்தின் துரித வளர்ச்சி. 2022ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி ஜொஹூரின் 19வது மந்திரி புசாராக மாநில அரசு நிர்வாகத்தை வழிநடத்த டாக்டர் ஒன் ஹாஃபிஸ் கசி பதவியேற்ற போது அவருக்கு அது ஒரு அர்த்தமுள்ள தருணமாக அமைந்தது. COVID-19 தொற்றுநோய் மற்றும் சிங்கப்பூர் உடனான எல்லை மூடப்பட்டதால் ஜொஹூரில் பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறைகள் சவாலான காலங்களை எதிர்கொண்டிருந்த போது 44 வயதில் மாநிலத்தை வழிநடத்தும் பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது நிச்சயமாக எளிதான காரியம் அல்ல. இருப்பினும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்த அவர் ஜொஹூர் அரண்மனையின் அறிவுரை மற்றும் ஆணைப்படி ஜொஹூரை தனது சொந்த பாணியில் வழிநடத்துவதில் தமது திறனை நிரூபித்திருக்கிறார். ஜொஹூரின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதிகரித்த மாநில வருவாய் ஆகியவை மாநில அரசாங்கத்தை நிர்வகிப்பதில் தனது 4 ஆண்டு கால நேர்மையான செயல்திறனை புலப்படுத்தி இருப்பதாக ஒன் ஹாஃபிஸ் கூறினார். தனது நிர்வாகத்தின் தொடக்கத்தில் 200 கோடி ரிங்கிட்டிற்கும் குறைவாக இருந்த மாநில வருவாய் கடந்த ஆண்டு சுமார் 267 கோடி ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை பலப்படுத்துவதில் JDPAP கவனம்.
நாடு முழுவதும் உள்ள எல்லைப் பகுதிகள் மற்றும் ஆபத்தான இடங்களில், குறிப்பாக சபா மற்றும் சரவாக்கில் அமலாக்கத்தை வலுப்படுத்துவதில் அமலாக்க நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு உயர்மட்ட செயற்குழு JDPAP முக்கிய கவனம் செலுத்துகிறது. டீசலுக்கான உதவித்தொகை இன்னும் நடைமுறையில் இருப்பதை தொடர்ந்து கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ ஆர்மிசான் முகமது அலி கூறினார். மேற்காசிய நெருக்கடி காரணமாக உலக எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள், குறிப்பாக டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றின் கசிவு மற்றும் கடத்தல் அதிகரித்ததை தொடர்ந்து இந்த JDPAP செயல்படுத்தப்படுகிறது. உலகளாவிய எண்ணெய் விலை அதிகரிப்பு மலேசியாவில் கடத்தல் மற்றும் கசிவு அபாயத்தை அதிகரிக்க செய்துள்ளது. ஏனெனில் மலேசியாவில் எண்ணெய் நிலையத்தில் உள்ள புடி மடானி எண்ணெய் விலை சந்தை விலையை விட மிக குறைவு. இந்த விலை இடைவெளி இருக்கும்போது கடத்தல் ஆபத்து ஏற்படுகிறது என்றார் அவர். நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பவர்களை தேட அரசாங்கத்திற்கு உதவுங்கள். குலா மற்றவர்களின் மதத்திற்கும் இனத்திற்கும் மதிப்பளிக்காமல் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் எழுந்து வரும் இனவாத கருத்துகளும் பதிவுகளும் நாட்டின் மத நல்லிணக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றது. இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசாங்கமும் தயாராக உள்ளதால் தேசிய போலீஸ் படை தலைவர் தெரிவித்திருப்பது போல் ஜம்ரி வினோத்தும் தமீம் டஹரியும் தாய்லாந்தில் அடைக்கலம் நாடி இருந்தால் அவர்களை கண்டுபிடிக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் குலசேகரன் கேட்டுக்கொண்டார். உண்மையிலேயே அவர்கள் தலைமறைவாகிவிட்டனரா அல்லது விடுமுறைக்கு சென்றுள்ளார்களா என்பது தெரியவில்லை என்றாலும் தற்போது அவர்கள் நாட்டில் இல்லை என்பதை மட்டும் போலீஸ் உறுதிப்படுத்தி உள்ளதாக குலசேகரன் கூறினார். அவ்வாறு யாரேனும் அவர்களை தாய்லாந்தில் காண நேர்ந்தால் போலீசிடம் தெரிவியுங்கள். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. இந்த விவகாரம் குறித்து தாய்லாந்து போலீசும் மலேசிய போலீசாரும் அழைத்து பேசவிருக்கின்றனர். அவர்களை கைது செய்ய பின்னர் விசாரணை மேற்கொண்டு பின்னர் நீதிமன்றத்தில் அவர்கள் குற்றம் சாட்டப்படுவர் என்று அவர் தெரிவித்தார்.